பனித்துளிகள் நவம்பர் 27, 2024. மரணமும் உயிர்த்தெழுதலும். வாழ்வதற்காக பாதுகாப்பு. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். சங்கீதம் 13:3. 2018 கோடை காலத்துல வடக்கு கலிபோர்னியாவில் ஏற்பட்ட காட்டு தீயால் நெடுஞ்சாலை 299 உள்ள பல கட்டமைப்புகள் எரிந்தன. இருப்பினும் தீயணைப்பு வீரர்கள் வரலாற்று சிறப்புமிக்க பழைய சாஸ்தா எனும் பூங்காவை கைப்பற்றினாங்க. சாஸ்தா நகரத்தில் அந்த பூங்காவை போலவே ஒரு கொல்லப்பட்டறையும் தப்பித்தது. இப்போது அதில் வணிக வேலை எதுவும் நடைபெறாவிட்டாலும் அந்த பகுதியின் வரலாற்றுக்கு முக்கியமானது அது. மரித்த பிறகு மனிதர்களுக்கு சுயநினைவு முற்றிலும் இல்லாமல் போகும் என வேதாகமம் போதிக்கிறது. அதற்காக அவர்கள் நிரந்தரமாக அழிக்கப்படுகிறாங்கன்னு அர்த்தமில்லை. நீதிமான்களையும் துன்மார்க்கரையும் உயிர்த்தெழ செய்து அவர்களுக்குரிய வெகுமதியை கொடுக்க தேவனிடம் ஒரு திட்டம் உள்ளது. அதனால தான் ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கிற மரணத்தை தூக்கம்னு சொல்றாங்க. இந்த உருவகத்தை சதுசேயர்கள் புரிந்து கொள்ள தடுமாறினாங்க. ஏனெனில் மரணம் ஒரு நிரந்தர நிலை என நினைத்தாங்க. ஆனாலும் உயிர்த்தெழப்போவதின் அடிப்படையில் அந்த உருவகம் வருவதை பவுல் தெளிவுபடுத்தினார். இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள்ளும் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:4 கூறுகிறார். மரணத்திற்கு பிறகு சுயநினைவு இருப்பதாக கருதுறவங்களுக்கும் தூக்கம் என்கிற உருவகம் இடரலாகவே இருக்கும். மரணம் என்பது சுயநினைவற்ற நிலை. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் என்று. இனி அவர்களுக்கு ஒரு பயனும் இல்லை, அவர்களுக்கு பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது என்றும் பிரசங்கி 9:5 கூறுகிறது. அதாவது மரித்தவங்க உயிர்த்தெழுவதற்கு நூற்றுக்கணக்கான வருடங்கள் ஆனாலும் கூட கல்லறைக்குள் நீண்ட காலம் இருப்பது போன்ற உணர்வு இருக்காதாம். உயிர்த்தெழுதல் வாக்குறுதி இருப்பதால நம்முடைய மிகப்பெரிய எதிரியான மரணம் கூட நமக்கு ஓர் ஆசீர்வாதமே. இன்றைய செயலில் காட்டுங்கள். மரண பிரிவால துக்கத்தில் இருக்கிற ஒருவரை சென்று சந்தியுங்க. யாராவது இப்பொழுது யாரையேனும் எழுந்து தனியாக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய தெம்பாகவே இருக்கும். இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு தானியேல் 12:2. பூமியின் தூளில் நித்திரை பண்ணுறவங்க அநேகர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய மரணத்திற்கும் எழுந்திருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 9:24 யவீருடைய மகள் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. அதை யவீர் போய் சுவாமிகிட்ட சொல்லும்பொழுது அவர் வர தாமரமானது. அதுக்குள்ளே அந்த மகள் இறந்து போயிடுறாங்க. அங்கே தாரை ஊதுவர்களை பார்த்து, சுவாமி தாரை ஊறுகிறதையும் அழுகிறதையும் நிறுத்துங்க, அவள் மறிக்கவில்லை, அவள் தூங்குறான்னு சொல்கிறாங்க. யோவான் 11:11 இயேசு கிறிஸ்து லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை போய் எழுப்ப போகிறேன்னு அங்கே சொல்கிறாரு. கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக சிந்தியுங்க. கேட்கிற இந்த பனித்துளியை யாரேனும் ஒருவருக்கு நீங்கள் பகிருங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.